ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் செல்லம்மா அப்படிங்கிற சீரியல் மூலமாக வந்தது தான் ரொம்ப பிரபலமானவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை வந்து இந்த அதில் வந்து மேகாவுக்கு வந்து நடித்தவங்க தான் வந்து வில்லியாக வந்து நடித்தாங்க. அந்த சீரியல் மூலமாக வந்து ஹீரோயின் ஃபேமஸ் ஆனாங்களோ அதே மாதிரி வில்லியாக நடித்தவங்களும் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க பேர் சிரியா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருமணம் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க. இப்போ 2-3 மாதம் முன்னாடி தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வந்து நடத்த முடிஞ்சுது. ஏன்னா அந்த செல்லம்மா சீரியலில் ஹீரோயின் எந்த அளவு முக்கியமோ அந்தளவு வில்லி முக்கியம்னு சொல்லலாம். அந்தளவு வில்லியாக நடித்து அசத்தினாங்க. அதனுடைய சீரியல் வந்து ஒரு வெற்றி சீரியல் சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் காரணம் ஹீரோயின் மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. இப்போ மகளே மருமகளே அப்படிங்கிற சீரியல்லே இப்போ வந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு எல்லாருமே வந்து இன்றைக்கி வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. செல்லம்மா சீரியல் ஹீரோயின் வந்து போயிருக்காங்க. போயிட்டு அதில் ஃபோட்டோவெல்லாம் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2-3 தகவலை சேர்த்து வந்து போடுறேன். இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது யூடியூபரான சீமா அப்படிங்கிறவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2-3 சேனல் வந்து வச்சுருந்தாங்க. நல்ல பிரபலமாக இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 4 குழந்தைகள் இருந்தது. யூபியை சேர்ந்தவங்க தான் சச்சின். இப்போ அப்படி சோசியல் மீடியா மூலமாக அவங்க கூட பேசி பேசி 2 பேருக்குமே இது பழக்கம் ஆகி சீமா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை காதலிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இவங்க கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சச்சினும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க வந்து தன்னுடைய 4 குழந்தைகளையும் அழைச்சிக்கிட்டு நேராக இந்தியா வந்துட்டாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சச்சினை வந்து 2வது திருமணம் வந்து பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழ்க்கையை கழிச்சாங்க. அவங்களுக்கு வந்து போன வருஷம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5வது குழந்தை, அவருக்கு வந்து முதல் குழந்தை, 5வது குழந்தை பிறந்தது. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இப்போ வந்து மறுபடியும் 7 மாதம் வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அதாவது 6வது குழந்தை சச்சினுக்கு 2வது குழந்தை உண்டாயிருக்கு. இதுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்து இவங்களுக்கு வந்து இப்போ 2வது குழந்தை வந்திருக்கு. மொத்தத்தில் வந்து 6 குழந்தை. இப்போ வந்து இந்த குழந்தைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியா மூலமாக தான் வந்து சச்சின் வந்து பழக்கம் ஆயிருந்தார். அவருக்கு வந்து திருமணம் ஆகலை. இருந்தாலும் சரி தன் காதலுக்காக வந்து பார்த்தா 4 குழந்தையோட அம்மாவை அவர் திருமணம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நாட்களை கழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா தனுஷோட அண்ணன் வந்து டைரக்டர் செல்வராகவனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். துள்ளுவத இளமை அப்படின்னு நிறைய படங்கள் வந்து எடுத்து ரொம்ப ஃபேமஸாக வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து திருமணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துலேயே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்து 2 பேருக்குமே வந்து பிரச்சனை வந்ததுனால விவாகரத்து வந்து பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் கீதாஞ்சலி அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க வந்து இருந்தது. 2 பையனும் ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்துருச்சா. அதனால் திடீர்னு வந்து பார்த்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் உள்ள கணவருடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து நீக்கியிருக்காங்க. கீதாஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வருத்தமாக எனக்கு ரொம்ப நான் வந்து பெரிய இதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன். அவரும் வருத்தமாக வந்து போட்டிருக்காரு. இதனால் என்ன ஆச்சு 2 பேரும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த செய்தி வந்து வேகமாக வந்து பரவிட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து சோனியா அகர்வாலுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ 2வது மணிக்கு இவர் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வீட்டில் வந்து பார்த்தா தனுஷ் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து விவாகரத்து பண்ணியிருக்காரு. இப்போ அண்ணன் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சப்போ அவர் இப்போ விவாகரத்து பண்ண போகிறாரா அப்படின்னு தான் எல்லாரோட கேள்வி இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து திடீர்னு ஃபோட்டோக்கெலாம் டெலிட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு வேகமாக பரவிட்டுருக்கு. அதை பற்றி வந்து எதுவும் அவங்களும் வந்து சொல்லலை. எப்படி சொல்லலைனாலும் சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பெரிய விஷயங்கள் வந்து பரவிடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயங்கள் பரவி இருக்கு பார்க்கலாம்.